பெண்களின் கூந்தலுக்கு நமது கலாச்சாரத்தில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? அது வெறும் அழகின் அடையாளமா அல்லது அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்கிறதா? ஒரு பக்தனின் மனைவியின் தியாகம் பகவான் விஷ்ணுவின் அருள்மொழியை எப்படி பெற்றது? கூந்தலுக்கும் பக்திக்கும் ஒரு அரிய தியாகத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? வாருங்கள், இந்த அற்புத புராண கதையை விரிவாக கேட்போம். அன்பான ஆன்மீக நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பெண்களின் கூந்தல் குறித்து பேசப்போகிறோம். புராணங்களின்படி கூந்தல் ஒரு பெண்ணின் அழகு, சக்தி மற்றும் அவளது ஆன்மீகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த முக்கியத்துவம் எப்படி வந்தது? இதை பற்றி பகவான் விஷ்ணுவே ஒரு கதையின் மூலம் விளக்கியுள்ளார். இந்த கதை தாமோதரன் என்ற பக்தனின் மனைவியின் அரிய தியாகத்தை பற்றியது. முன்பொரு காலத்தில் தாமோதரன் என்றொரு ஏழ்மையான பக்தன் வாழ்ந்து வந்தான். அவன் பகவான் விஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தான். அவனது மனைவி அவனது பக்திக்கு துணையாக இருந்தாள். அவர்கள் இருவருக்கும் சொத்து என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. வறுமையில் வாடினாலும் அவர்களின் மனம் பக்தி நிறைந்திருந்தது. ஒரு நாள் தாமோதரன் விஷ்ணு பகவானுக்கு ஒரு பெரிய யாகம் செய்ய விரும்பினான். ஆனால் யாகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க அவனிடம் ஒரு காசும் இல்லை. தன்னிடம் எதுவும் இல்லை என்று அவன் கவலையில் ஆழ்ந்தான். இந்த யாகத்தை நான் எப்படி செய்வது? நான் எவ்வளவு ஏழை என்று புலம்பினான். அப்போது அவனது மனைவி அவன் அருகில் வந்தாள். அவளது முகம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது. சுவாமி, எதற்காக கவலை கொள்கிறீர்கள்? உங்களிடம் எதுவும் இல்லை என்று யார் சொன்னது? என்னிடம் ஒரு விலை மதிப்பற்ற பொருள் உள்ளது. நான் அதை தியாகம் செய்கிறேன். அது நமது யாகத்திற்கு பயன்படும் என்றாள். தாமோதரன் குழப்பமடைந்தான். உன்னிடம் என்ன இருக்கிறது? நம்மிடம் எதுவுமே இல்லையே என்று கேட்டான். அவள் புன்னகையுடன் தன் நீண்ட கருமையான கூந்தலை தொட்டாள். இந்த கூந்தல்தான் எனது அழகு. இது எனக்கு ஒரு பெருமை. இந்த கூந்தலை வெட்டி யாகத்தீயில் சமர்ப்பிப்போம். இதுவே நமது பக்திக்கு ஒரு தியாகமாக இருக்கும் என்று உறுதியுடன் கூறினாள். தாமோதரன் திகைத்துப் போனான். தனது மனைவியின் தியாக மனதை எண்ணி அவன் மனம் நெகிழ்ந்தது. அவள் தன் நீண்ட கூந்தலை சிறிதும் யோசிக்காமல் வெட்டி யாகத்தீயில் சமர்ப்பித்தாள். அந்த தியாகத்தைக் கண்டு வானமே அதிர்ந்தது. யாகத்தீயிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியில் பகவான் விஷ்ணு கருடன் மீது காட்சியளித்தார். தாமோதரன் மற்றும் அவனது மனைவி இருவரும் ஆனந்த கண்ணீர் மல்க அவரை வணங்கினர். விஷ்ணு பகவான் தாமோதரின் மனைவியை பார்த்து, பெண்ணே, நீ உனது அழகு, உனது பெருமை என அனைத்தையும் துறந்து எனக்கு இந்த தியாகத்தைச் செய்தாய். உனது கூந்தல் வெறும் முடி அல்ல, அது உன் ஆன்மீக சக்தி, உன் தியாகத்தின் அடையாளம். இன்று முதல் பெண்களின் கூந்தல் அவர்களின் அழகு மட்டுமல்ல, அவர்களின் தியாகத்திற்கும் பக்திக்கும் தெய்வீக சக்திக்கும் அடையாளமாக இருக்கும். உன்னுடைய இந்த தியாகத்தால் உனது குடும்பம் செழிக்கும். உனது பக்தி உலகிற்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்று அருள் புரிந்தார். அன்று முதல் பெண்களின் கூந்தல் அவர்களின் அழகு மட்டுமல்ல, அவர்களின் ஆன்மீக சக்தியின் அடையாளமாகவும் மாறியது. இந்த அரிய புராணக் கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால், கூந்தலின் மகத்துவத்தை உணர்ந்திருந்தால், ஹரி ஓம் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கும் தெய்வ ரகசியங்களுக்கும் எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்தவும். நன்றி.